நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து இந்த டால்மியாபுரத்தில் ஆராதனையிலே பங்கு கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்தத அந்த ஒரு காரியத்திற்காக நன்றி செலுத்திக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற கிறிஸ்துவின் மூலமாக எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நம் பிதாவின் இடத்தில் ஏறெடுத்துக் கொள்வோம். இதே போல் ஆங்காங்கே தேவக்கோட்டை, பேராவூரணி, தஞ்சாவூர், திருப்பூர், திருச்சி போன்ற, பண்ருட்டி போன்ற, சென்னை போன்ற இடங்களில் கூடி வருகிற சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே நமக்கு தெரிஞ்சவரையும் ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை முதல்ல நம்ம புரிந்திருக்கிறபடி நம்ம பதிவு பண்ணோம்னா, நம்ம எந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோங்கிறத பதிவு பண்ணோம்னா, நாம் வேத ரீதியாகவும் அதை சாட்சிக்குரிய ஒரு விஷயங்களாக எடுத்து நம்ம தெளிவாக இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆகவே ஊழியம், இது கிரேக்க பதத்தில் டிகான், டிகனஸ், ஊழியன், ஊழியக்காரி, இப்படியாக வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அப்ப இந்த ஊழியத்துல ஊழியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் விசேஷ விதமா இந்த ஊழியத்தை தேவன் சகோதரர்களுக்கும் கொடுத்திருக்கிறார், சகோதரிகளுக்கும் கொடுத்திருக்கிறார். அதை வரையறுத்து நம்ம இந்த நல்ல ஒரு சில விஷயங்களை ஆழங்களாக நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நமக்கு தெரிஞ்சவரையும் ஊழியம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பதிவு பண்ணோம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தெளிவுக்கு தகுந்தால் போல் இன்னும் அட்வான்ஸாக போய் பார்க்கலாம். இல்லை அடிப்படையிலே நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா அதை நம்ம இப்போ நம்ம சிந்திக்கலாம். அந்த வகையில் ஊழியம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இதுவரையும் நம் புரிந்து கொண்ட ஒரு சில விஷயங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. ஊழியம்னா என்ன? சரி, அதுக்கான வரையறையான விளக்கங்கள் புரியல இல்ல தெரியல அப்படின்னாக்க, யாருக்கு ஊழியம் பண்ணணும்? ஊழியம்னா என்ன? அல்லது வேலை, பணிவிடை வேலை. இது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், பணிவிடை வேலை. சரிங்களா? ஊழியம், ஊழியக்காரர் அப்படின்னாலே அது உலகளாவிய அளவுல எப்படி சொல்லப்படுது? உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில பணிவிடை வேலை மாதிரியா அது சொல்லப்படுது? சொல்றது இருக்கட்டும், அந்த பணிவிடை வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகளாகிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த ஊழியம், ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்ட பணிவிடையான ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு வேலையாக அது இருக்கிறதா? சரி, இது யாருக்கான ஊழியம், யாருக்கான பணிவிடை, யாருக்கு பணிவிடை செய்வது, யாருக்கு இந்த ஊழியத்தை செய்வது? கர்த்தருக்கு பணிவிடை. சரிங்களா? ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சானா பிதாவாகிய தேவன். அப்ப ஆண்டவருக்கு செய்யற ஊழியமா, பிதாவாகிய தேவனுக்கு செய்யற ஊழியமா? அதனாலதான் இப்ப கேள்வி இப்படி போகுது. சரிங்களா? பிதாவாகிய தேவனுக்கு. சரி, ஒருவேளை நம்ம பிதாவாகிய தேவனுக்கு எப்படி போய் ஊழியம் செய்ய போறோம்? பிதா பரலோகத்தில் இருக்கிறாருங்கிறதா வசனம். அவர் அனுப்பினவர். அப்ப பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய குமாரனை பூமியில அனுப்பினார். சரிங்களா? ஆண்டவருடைய வசனம் படி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு, நாம் ஆண்டவருக்கு ஊழியக்காரராக இருந்தோம்னா பிதாவுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்துறார் நம்மளெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்பனா பிதாவாகிய தேவனுக்கு ஊழியம்னா அது எப்படி? அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? பிதாவாகிய தேவனுக்கு என்ன ஊழியம் செய்யலாம்? நம்ம, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நம்ம பூமியில இருக்கிறோம். நம்ம அவர் அங்கே போய் தானே செய்ய முடியும், இல்லை இங்கே இருந்து செய்ய முடியுமா பூமியில? ஒருவேளை நம்ம மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு போய் பரலோகத்துல பிதா பக்கத்துல இருந்துக்கிட்டு, பிதாவே உங்களுக்கு என்ன ஊழியம் வேணும் அப்படின்னு அங்கே போய் அப்ப செய்ய போறோமா உயிர்த்தெழுந்த பிறகு?
ஓகே. அப்ப ஓகே, இப்ப அது ஒரு ஓமை. வெள்ளாடு செம்மறியாடை பிரிக்கும் போது செம்மறியாடுகளை பார்த்து எனக்கு செஞ்சதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நீங்க இந்த சிறியவர்களுக்கு செஞ்சீங்கன்னா யாருக்கு செஞ்சீங்க? அதே மாதிரி வெள்ளாடை பார்த்து சொல்லும்போது எனக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும், செஞ்சிருக்கணும், செய்யல, அதனால நீங்க கைவிடப்பட்டவர்களா போயிருவீங்க அப்படிங்கிறத சொல்ல வர்ற. சரிங்களா? ஒருவேளை இது நிகழ்வு, வெள்ளையாடு செம்மறியாடுங்கிற நிகழ்வு இருக்கு இல்லையா, நீங்க மத்தேயு 24:31 வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னா இந்த நிகழ்வு எப்ப நடக்க போகுது படிக்கலாம் பாருங்க. 31, 32 வசனம். மத்தேயு 25:31, 32 வசனம். பேஜ் நம்பர் சொல்லிட்டு படிங்க. மத்தேயு 10:40, மத்தேயு 25 31 வசனம். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம ஆண்டவருடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, அதுல அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்த தூதர்கள். யார் இந்த பரிசுத்த தூதர்கள்? அந்த மகிமை அடைந்த சபை, 144,000 பேருக்குரிய அந்த ஒரு தன்மையில இருக்கக்கூடிய சகல தூதரோடுனாக்கி என்ன இருக்கிறப்ப பூர்வம். அப்ப முழுமை அடைந்த சபை இல்லை, பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற் பேரான சபை முழுவதும் உயிர்த்தெழுந்து இந்த இடத்துல வருகைங்கிறது நம்ம அந்த இடத்துல வருகை அப்படிங்கிற அந்த பெருசியா அப்படி கண்டிஷன் அல்ல, வெளியரங்கமான ஒரு ராஜ்யம், எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தக்கூடிய. இன்னைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்மளால வசனத்தின் மூலமா சொல்ல முடியும், 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு சொல்ல முடியும். ஆனா அப்ப இந்த இந்த வசனம் நிறைவேறும் பொழுது, இந்த மத்தேயு 25:31 நிறைவேறும் பொழுது, அப்பொழுது உலகமே உணர்ந்து கொள்ளும். அதுதான் இந்த இடத்துல உள்ள பாயிண்ட். அதாவது பெருசியா, எப்பிபனியா, எப்ரோமா இப்படி கொண்ட இந்த 2ஆம் வருகையினுடைய வார்த்தைகளை தனித்தனியா பிரிச்சு பார்த்ததுல வெளியரங்கமான ராஜ்யத்துல, சரிங்களா, எல்லாருக்கும் தெரிய வரக்கூடிய ராஜ்யம். அதனால அந்த வசனம் பாருங்க, திரும்ப படிங்க. மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது. அப்ப சகல பரிசுத்த தூதரோடு அவர் வெளிப்படையான ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அப்படின்னா அவண்டவர் 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சிய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சகல தூதரோடும் அப்படின்னா சபை முழுவதும் உயிர்த்தெழுந்து போன பிறகு, 144,000 பேர் உயிர்த்தெழுந்து போன பிறகு, அதோடு கூட என்ன, எல்லா மகிமை பொருந்தினவராய், அப்படின்னா அவருக்கு எல்லா மகிமை இப்ப மறைமுகமா இருக்கு உலக ராஜ்யங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும். அப்ப எல்லாமே வெளியரங்கமாயிருக்கும். இந்த சூழ்நிலையில இத ஒரு ஓமையாக பேசுறார். எது? வெள்ளையாடு செம்மறியாடுல நான் நோயா இருந்தேன், நீங்க பார்க்க வரல, நான் பசியா இருந்தேன், என்ன அப்படின்னா இது ஆண்டவருடைய 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை காலகட்டம் இருக்கு இல்லையா. 1ஆம் வருகை எப்ப? பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்னாடியில இருந்து, அவர் பிறந்தல இருந்து வச்சுக்கலாம். அப்ப சபைங்கிறது பெந்தகோஸ்தே நாள் முதலா ஆரம்பிச்சு ஆண்டவருடைய 2ஆம் வருகை வெளியரங்கமான ராஜ்யம் வரக்கூடிய இந்த காலகட்டம் வரையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த ஜனங்கள், அப்பனா என்னது, ஆபிரகாம் ஈசாக்கு காலத்துல எல்லாம் அதை பத்தி நம்ம இங்க பேசுற மாதிரி இல்லை இந்த வசனத்துல. அப்ப சபையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சொல்லப்படுதானா? இந்த இடத்துல சபை வாய்ப்புல உள்ளவங்களுக்கு இந்த வசனமே சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த 144,000 பேர் ஆக போறவங்களுக்காக இந்த ஊமை சொல்லப்படவே இல்லை. எப்படி சொல்றீங்க அப்படின்னா, சபை உயிர்த்தெழுந்து போன பிறகு சொல்லப்படுறது இந்த வசனம். சரிங்களா? சபை உயிர்த்தெழுந்து போன பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு ஓமையா பேசுறாரு. அப்ப சபை முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஓமைக்கான ஒரு விஷயத்தை தான் இதுல பார்க்க வர்றோம் அப்படிங்கிறத மைண்ட்ல நம்ம புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயுவிலே அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். பாருங்க, சபை கிறிஸ்துவோடு மகிமை பொருந்தின ராஜ்யத்துல 144,000 பேர் உயிர்த்தெழுந்த பிறகு சகல ஜனங்களும் அப்படின்னா யாரு? இப்ப உயிரோட இருக்கிறவங்களா மட்டுமா?
ஆதாம் முதல் உள்ளவங்க அத்தனை பேருமே இங்க கூட்டிட்டு வந்து நிக்கப்படுவாங்க, நிறுத்தப்படுவாங்க. ஆதாமுக்கு தெரியுமா நம்முடைய ஆண்டவரை பத்தி? ஆபிரகாமுக்கு தெரியுமா நம்ம ஆண்டவரை பத்தி? யோவான் ஸ்நானகனுக்கே தெரியுமா இவர் தான் மெசியான்னு சொல்லிவிட்டு நாங்கள் உண்மை தேட நீர்தானோ அப்படின்னா அவருக்குமே தெளிவில்லைன்னு சொல்லுவார். யாரு? யோவான் ஸ்நானகன் பூமியிலே பிறந்த பெண்களில் பிறந்தவர் இல்ல, அவரை காட்டிலும் நீதிமானும் அவரை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியும் பெரிய நீதிமானும் இல்லைன்னு சொன்ன அவருக்கே பெரியவன். அந்த நீதிமான்ல பெரியவன், பரிசுத்தவான்ல சபை. பூமிக்குரிய நீதிமான் அந்த ஆதியில ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரை உள்ள பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க முதற்கொண்டு இங்க வந்து நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரு காலகட்டத்தை பேசப்படுது. சரிங்களா? அப்படின்னா இங்க அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் ஆண்டவரை தெளிவாக மனுஷகுமாரனாய் வந்திருக்கிற இந்த இடத்துல வசனம் வந்து மனுஷகுமாரன். சரிங்களா? அவர் அதுக்கு முன்னாடி மிகாயேல் அப்படிங்கிற மகிமை பொருந்தின பிரதான தூதனாக வெளிப்பட்டார். ஆனா அதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக ஒரே பேரான குமாரனாக இருந்தார். இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு? முற்பிதாக்களுக்கு எல்லாம் தெளிவா தெரியாதுன்னு சொல்ல வரேன். ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல வரல, தெளிவா தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது, எந்த நிகழ்வு? இந்த வசனம் நம்ம 31 நடக்கும் பொழுது சபை மகிமை அடைந்திருக்கும் கிறிஸ்து மகா மகத்துவம் உள்ள ராஜாதி ராஜாவாக பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்த ஒரு ராஜ்யத்தை வெளியரங்கமா பிரகடனப்படுத்தும் பொழுது சகல ஜனங்கள் சொல்லும் போது இதுல யாரெல்லாம் வந்துருவா? திரள் கூட்டம் வந்துடும். ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரையும் உள்ள முற்பிதாக்கள் வந்துருவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வந்துருவாங்க. ஆதாம் முதல் இன்னைக்கு வரையும் அல்லது அந்த மகிமை அடைகிற அந்த சூழ்நிலையில் உள்ள ராஜ்யம் வெளியரங்கமாகக்கூடிய காலகட்டம் வரையும் உள்ள எல்லா ஜனங்களையும் தான் சொல்லுது இந்த இடத்துல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்து, முஸ்லிம், சீக்கா, கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் எல்லாம் வந்து நிக்கணும் இங்க. அப்ப எல்லாரும் வந்து நிற்கக்கூடிய சகல ஜனங்களையும் கூட்டிட்டு வந்து அங்க நிக்கணும் இந்த வசனம். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த வசனத்துல நிக்கக்கூடிய ஜனங்கள் யாருன்னா சபை அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, 1,44,000 பேர் அல்ல. அப்படின்னா ஆண்டவர் முதலாம் வருகையிலிருந்து 2ஆம் வருகையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? என்னை நேசித்தது போல பிறனை நேசிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பிதாவாகிய தேவனை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்யுங்கன்னு சொல்றது. மற்ற ஏனைய தீர்க்க தரிசனங்கள், ஈடுபலி, பலியை எல்லா பலியும் ஒரே பலியினால் நிறைவேற்றினது, இது மாதிரி பல மகத்துவம் உள்ள ரகசியங்கள் எல்லாம் யாருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாரு? இந்த 1,44,000 பேர் ஆகக்கூடிய அவர்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்து அவர்களை மகிமைப்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது மற்ற ஏனையர் எல்லாருமே இதுல எனக்கு செஞ்சதெல்லாம், இந்த சிறியவருக்கு செஞ்சதெல்லாம் எனக்கு செஞ்சதுன்னு அந்த ஓமையில சொல்றாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயுல அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? முழு உலகத்தையும் கூட்டி ஆதாம் முதல் உள்ள ஆபிரகாம் எல்லாரையும் சேர்த்து கூட்டி வெள்ளையாடு செம்மறியாடு பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறார். சரிங்களா? அப்ப இதுல வந்து ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்கள்லாம் முற்பிதாக்களா இருக்கிறவங்க அவங்க மேன்மையான உயிர்த்தல்கள் அடைஞ்சிருப்பாங்கிறது வேத ரீதியான ரகசியம். அதுல வெள்ளையாடு செம்மறியாடுகளா பிரிக்கப்படுவாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதுல முழு உலகத்தையும் பிரிப்பார் அப்படிங்கிறது தெளிவான ஒரு சத்தியம். ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல். அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்னு சொல்லிட்டு அந்த முதல் நாள் இருக்கு இல்லையா, முதல் உலகம் உருவானுச்சு இல்லையா, அது முதல் உள்ளவங்க. சரிங்களா? உலகம் உண்டானது முதல் ஆதாம் கிட்ட கொடுத்தாருல ஒரு ராஜ்யத்தை, ஏதன் தோட்டத்துல, அந்த ஒரு படி உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த ராஜ்யங்கிறது பரலோக ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யம் பூமியில் வந்த பிறகு பூமியானது பரலோக ராஜ்யமாக மாறி இருக்கும் போது பூமிக்குரிய ராஜ்யத்துல நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கீங்க. ஏன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு விஷயத்துல யார் போயிட்டாங்க? அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை.
சரிங்களா? நீங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் போது அதுல முற்பிதாக்கள் பூமியில என்னவா இருப்பாங்கன்னு படிச்சிருக்கிறோம். முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு போன்றவர்கள், ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரை உள்ள அந்த முற்பிதாக்கள் பூமியில என்னவா இருப்பாங்க? வசனம் ஞாபகம் வருதா? படிக்கலாம். சங்கீதம் 45:16. சங்கீதம் 45:16. சங்கீதம் 45:16. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். பாருங்க, உம்முடைய குமாரர்கள்னா ஆபிரகாம், ஈசாக்கு, ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரையும் இருக்கக்கூடிய அந்த முற்பிதாக்களுக்கு குமாரர்களா இருந்தவங்க யாரு? வாக்குத்தத்தத்தின் சந்ததியா இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்து எனும் சந்ததிக்குரிய குமாரர்கள் யார்? நாம தான். அவர்கள் குமாரர்களுக்கு பதிலாக பிதாக்களுக்கு பதிலாக குமாரர் ஸ்தானத்திலும், குமாரர்களுக்கு பதிலாக பிதா ஸ்தானத்துக்கும் நம்ம மகிமை அடைஞ்சிருவோமா? பிதாக்கள் எல்லாம் குமாரர் ஸ்தானத்துல என்ன ஆயிடுவாங்க? பூமியில இருப்பாங்க, பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல இருப்பாங்க. அவங்க எப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல இருப்பாங்கன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பேன். அப்ப யார பிரபுக்களா வைக்கிறேன்னு சொன்னார்? பூமியில நம்மளையா? நம்ம எங்க ராஜாக்கள்? பரலோகத்திற்குரிய ஆவிக்குரிய மகிமை அடைந்த சரீரத்தின் சபைக்குரிய ராஜாக்கள். இங்க முற்பிதாக்கள் ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரையும் இருக்கக்கூடிய இந்த முற்பிதாக்கள், பைபிள் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் இருக்காங்களே, இவர்களை பூமியில என்ன வச்சிருவாரு? பிரபு, ராஜாக்கள். பூமிக்குரிய ராஜாக்கள்னாலே அது யாரை குறிக்கும்? யாரை குறிக்குங்க? இது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலேயே ஒரு வசனம் இருக்கு. பூமியின் ராஜாக்கள் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அது யாரை குறிக்குதுன்னா இந்த முற்பிதாக்கள். அதை அப்புறம் பின்னாடி தெளிவா பார்த்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த முற்பிதாக்களுக்கு முன்னாடி சங்கீதத்துல 9:10 படிச்சுட்டு வாங்க. அரசனின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரி பாருங்க, நாயகிகள்னா அழகழகான தேவதை போன்ற இருக்கக்கூடிய பெண்கள், இளவரசிகள் இருப்பாங்க அரண்மனையில. அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய இளவரசிகள் மத்தியில ஒருத்தி இருப்பாங்க. படிங்க. ராஜஸ்திரி ஓபின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். இது யாரு? யாருடைய வலது பாரசம் தெரியுமா? இது பிதாவினுடைய வலது பாரசத்துல கிறிஸ்து. கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்துல உட்கார்றதுக்கு நிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றது யார்? ராஜஸ்திரி யாரு? 1,44,000 பேரை பத்தி இங்க பேசப்படுது. அதை பேசுற பிறகுதான் முற்பிதாக்களை பத்தி 16வது வசனம். தொடர்ந்து வாசிங்க, புரிஞ்சுக்கலாம். பாருங்க, படி. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து, இந்த உலகத்தையும் இந்த உலக காரியத்தையும் மறந்துரு. உலகம் அங்கே இருக்கு, பரலோகம். சரிங்களா? யாரை பார்த்து சொல்றாரு? இந்த ராஜஸ்திரியை பார்த்து. சரிங்களா? படிங்க. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். யார் அந்த ராஜா? இயேசு, நம்முடைய யாசுவா மெசியாவினுடைய மனவாட்டி பார்த்து சொல்றாரு. உன் அழகுல அப்ப நான் அழகுன்னது பியூட்டி பார்லர்ல போய் ஃபேர் அண்ட் லவ்லில இருந்து எல்லாம் அடிச்சு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம், மகிமையான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி இருக்குமோ? இந்த கல்யாண பொண்ணை பார்த்தீங்கன்னா தெரியுமே, அந்த பொண்ணை பத்தி எதுவும் சொல்லியிருக்கோ? கல்யாணம் பண்ண போற பொண்ணை மணவரைக்கு கொண்டாடுறதுக்கு முன்னாடி பியூட்டி பார்லருக்கு அனுப்புவாங்களே, அந்த மாதிரி அழகை பத்தி பேசியிருக்கான்னு கேட்கிறேன். பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளுங்கள் சொல்ற ஆவிக்குரிய அலங்காரத்தை பத்தி பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம புரிஞ்சிருந்தா அந்த பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். நம்ம பாடத்தின் தலைப்பு என்ன? ஊழியம். நான் அதுக்குள்ளே போகல. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ராஜா அழைத்து பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர். அப்ப நம்ம ஆண்டவர் யாரு? நம்முடைய கர்த்தர் யார்? நம்மை ஆண்டு கொள்கிற ஆண்டவன் யார்? நம்முடைய யாசுவா மெசியா கிறிஸ்து. படிங்க. அவர் உன் ஆண்டவர், அவரை பணிந்துகொள். தீவிர குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை ஒரு சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாரை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில்
அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் தோழிகள் அவங்கதான் இளவரசிகள். யார் அந்த இளவரசிகள் அப்படின்னா திரள் கூட்டம். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வரும், நீங்க சொன்ன வசனம் யாரு, முற்பிதாக்களை பத்தி. அப்ப இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஓமையினுடைய கருத்துல சொல்லப்படுற ஜனங்கள் யாருன்னா உலக ஜனங்களை சொல்லப்படுது. அந்த வெள்ளையாடு செம்மறியாடுங்கிறது யாரை குறிக்குது? உலக ஜனங்கள். ஆதாம் முதல் பிறந்து முடிவு காலம் வரையும் மகிமை அடைந்த சபை, கிறிஸ்துவோடு மகிமை அடைந்து எல்லாருக்கும் பிரகடனப்படுத்தக்கூடிய வெளியரங்கமான ராஜ்யம் வரும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரையும், அதற்குரிய காலங்கள் வரையும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்ட ஜனங்கள் தான் இந்த வெள்ளையாடு செம்மறியாடு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஹிந்து முஸ்லீம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அப்ப ஏழை எளியவர்கள்லாம் இப்பயும் இருக்கிறாங்க, எப்பயும் இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட சொல்றாரு, ஏழைகள் உங்களோடு எப்பொழுது இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாரு. அவங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க போய் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாரு. அப்ப இது எந்த கட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறத புரிஞ்சீங்கன்னா தொடர்ந்து வாசிங்க. அப்படியே மத்தேயுல ஆண்டவர் பசியா இருப்பாரா? அவருக்கு என்ன பசி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. ஆண்டவருக்கு ஒரு பசி இருக்குங்க. என்ன பசி? பிதாவின் சித்தம் செய்வதுதான் அவருக்குள்ள பசி. அப்ப பிதாவின் சித்தத்துக்குரிய அவருடைய பசியை ஆற்றுவது யாரு? பசித்தா சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு, அப்படிதானே? அப்ப அது அந்த பசியை சொல்லல. இங்க சொல்ல வேண்டிய சொன்ன பசி என்னன்னா, தேவனுடைய வசனத்தை நமக்குள் உள்வாங்கி அதை கிரியையாக காண்பிக்கக்கூடியதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய ஆகாரம் அப்படிங்கிறார். அப்ப அவருடைய பசியை ஆற்றுறதுன்னா, நம்முடைய ராஜ்யம் வருவதாகனா ராஜ்யம் வந்து இந்த பூமியில முழுவதும் அவருடைய ராஜ்யம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டு எல்லாரும் அதற்குள்ள வருவதுதான். நம்ம விசுவாச பிரமாணம் கூட படிச்சோம்ல, எல்லாவற்றையும் தன்னுடைய வசப்படுத்தி கீழ்ப்படுத்தி பிதாவினிடத்தில் ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிற வரையும் அவருடைய பசி இருக்கு. என்ன பசி? தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டிய பசி. அப்ப அந்த வெள்ளையாடு செம்மறியாட பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்கே அவருக்கு ஒரு பசி இருக்கு. என்னன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பசி. அந்த பசியை யார் ஆற்ற வேண்டும்? இந்த வெள்ளையாடு செம்மறியாடு ஆற்ற வேண்டும். சபை ஆல்ரெடி அந்த பசியெல்லாம் நிறைவேற்றி முடிச்சதுனாலதான் எங்க போய் உட்கார்ந்துருச்சு? பரிசுத்த தூதர்களா எங்க போய் உட்கார்ந்துருச்சீங்க? அவங்க வந்துதான் இந்த ஆடு வெள்ளையாடு செம்மறியாடக்கூடிய ஒரு விஷயத்துல இன்னும் எனக்கு பசிக்குதுங்கிறாரு. யாரை பார்த்து சொல்றாரு? இந்த வெள்ளையாடு செம்மறியாடு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நான் பசியாய் இருந்தேன், எனக்கு போதலும் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இப்ப இந்த இடத்துல எல்லாம் நம்முடைய ஆண்டவர் இருப்பாரா? காவல்ல, ஆஸ்பத்திரியில, தாகமா, இப்படிலாம் எங்கேயாச்சும் இருப்பாரா நம்முடைய ஆண்டவர்? மகிமை அடைஞ்ச ஆண்டவர் சொல்லுங்க, இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் இருக்க மாட்டார். அப்ப ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செம்மறியாடை பார்த்து நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. அப்ப நான் என்ன சாப்பாடு? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. நான் ஆடை இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீங்க. அப்ப என்ன ஆடை? பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக அந்த நீதியின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டியா? அப்படின்னா என்னது? இந்த உலக ஜனங்கள்லாம் உயிரிழந்து வந்திருப்பாங்க, இருந்தாலும் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருப்பாங்க இல்லையா? இப்படியாக தேவனை விட்டு ரொம்ப தூரம் இருக்கும்போது அவர்களை இந்த சத்தியத்துக்குள்ளாக நீதிக்குள்ளாக வழி நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த செம்மறியாடு என்ன பண்ணிருக்கு? தேவ சித்தத்தை நிறைவேற்றியிருக்கு. அப்ப நான் காவலில் இருந்தேன். என்ன காவல்? என்ன சிறையில இருக்குது? ஆவிக்குரிய விஷயத்துல இந்த உலகம் எந்த வகையான சிறையில் இருக்கு? சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்க முடியாது. பாவ சிறையில். அந்த பாவ சிறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவனுக்கு பாவத்திலிருந்து முழு விடுதலை அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் எடுத்துரைத்து அவர்களை விடுதலை பண்ணி கொண்டாடக்கூடிய அந்த ஊழியத்தை இந்த இடத்துல யார் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் செஞ்சிருக்கணும்? இந்த செம்மறியாடு வெள்ளையாடு செஞ்சிருக்கணும். அதுல செம்மறியாடு மட்டும் செஞ்சுச்சு. அப்படி செய்யும் பொழுது அந்த செம்மறியாடுக்கு தெரியல, நான் தான் உங்களை பார்க்கவும் இல்லை, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யவும் இல்லை. இந்த செம்மறியாடு யாரு? நம்மளா?
திரும்ப புரிஞ்சுக்கங்க, இந்த செம்மறியாடு நாமா முடிஞ்சு போச்சு. இது யாரை குறிக்குது? உலக ஜனங்கள் உள்ள ஒரு பகுதி மக்கள், தேவனுக்கு சித்தத்தை நிறைவேற்றின ஒரு குறிப்பிட்ட மக்கள். இந்த செம்மறியாடுகள் என்ன சொல்றாங்க? நீங்க எப்ப பசியா இருந்தீங்க, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, நீங்க எப்ப சிறையில இருந்தீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? படிக்க தொடர்ந்து வாசிங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே. எந்த மான்கள்? நீதிமான்கள். இதுல பரிசுத்தவான்கள் சொல்லல, ஃபுல்லாவே நீதிமான்னா பழைய ஏற்பாட்டு நீதிமான்கள், ஆபேல் முதல் ஆதாம் முதல் கடைசி காலம் வரையும் இருக்கக்கூடிய அந்த உலக ஜனங்கள். அதுக்கப்புறம் நீதிமான்கள் லிஸ்ட்ல இன்னொரு குரூப் யாரு? முற்பிதாக்கள். இந்த எல்லா நீதிமான்களும் என்ன பண்ணுவாங்களா? சொல்லுங்க, படிங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனை கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறாராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராக. பாருங்க, இந்த இடத்துல யாருக்கு இவங்க சேவை செஞ்சிருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்கள். நல்ல கவனிங்க, என் சகோதரர்களாகிய இவர்கள் சொல்றது யார சொல்ற? இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும்? சொல்லுங்க, யார் மிகவும் சிறியவர்கள்? யாரு? நிச்சயமா இந்த புவித்திலிருந்து வந்த பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தில் பங்காளிகளா இருக்கக்கூடிய அவர்களுக்கு செய்கிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது நீங்க இதை ஒரு ஓமையா பார்க்கணும். உலகத்துல இருக்கிற பசியா இருக்கிறவங்க, தியாகமா இருக்கிறவங்க, ஆடையின்றி இருக்கிறவங்க, நோயுற்று இருக்கிறவங்க, சிறையில இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் இன்னைக்கு யார் பார்த்துக்கிறான்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பசியா யாரும் செத்துறக்கூடாதுன்னு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? எவ்வளவுக்கு கொடுக்குறாங்க? எவ்வளவு கொடுக்குறாங்க? எவ்வளவுக்குன்னு கொடுக்குறாங்க? கிலோ எவ்வளவுன்னு கேட்க. இப்ப சொல்லுங்க, இப்ப பசியா உங்க வீட்டு சுத்தி வட்டாரத்துல எல்லாம் பாருங்க, பசியா இருக்கிறவங்களுக்கு போய் நீங்களே சாப்பாடு போடுறதாவே வச்சுக்கோங்க. நீங்க ரேஷன் ரைஸை கொடுத்தாங்க அவங்க ஏத்துக்குவாங்களா? நீங்க பிரியாணி போட்டாதான் ஏத்துக்குவாங்க. அப்ப அந்த சாப்பாடை பத்தி சொல்லலேங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதை யார் கொடுத்துட்டு இருக்கிறா? இப்ப இது கவர்மெண்ட் கொடுக்குறா. இப்ப யாருடைய ராஜ்யம் உண்மையிலே நடக்குது? 1000 வருட அரசாட்சி நடக்குதுங்கிறதுனால தான் கவர்மெண்டே கொடுக்க வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அட்வான்ஸான இது வரும். இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லைங்க, கொஞ்சம் பட்டியலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ராஜ்யம் வந்ததுனாலதான் இந்த இலவச மருத்துவம், இலவச உணவு, அப்புறம் என்னென்ன இருக்கு எல்லாம் இலவச உணவுல இருந்து, சத்துணவுல இருந்து, எந்த காப்பீட்டுல எல்லாம் எல்லா நோய்களுக்குமான தீர்வுக்கான ஒரு விஷயத்த எவ்வளவு காப்பீட்டு, கவர்மெண்ட் காப்பீடு யாராச்சும் ₹1 கொடுக்க வேண்டியிருக்கா? நீங்க சொல்லுங்க. அப்ப இத பத்தியா பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஓமையில ஆண்டவர்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்பனா இந்த சிறியவர்களாகிய இவர்களுக்கு செஞ்சது எனக்கு செஞ்சதுன்னா, இந்த சிறியவர்கள் யாருன்னு பார்த்துட்டோம். லூக்கா 12:32 படி யாரு? அந்த காலத்துல இது எப்ப நடக்கக்கூடிய விஷயம்னு தயவுசெய்து பாருங்க. இந்த ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியினுடைய நாட்களுக்குரிய ஒரு விசேஷமான காரியத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த இடத்துல. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் அதுக்கான இன்னொரு வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 28 படிச்சு பாருங்க. யோவான் 5:28 படி. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும்னா சபையை மட்டும் குறிக்குமா இந்த இடத்துல? சபையெல்லாம் உயிர்த்தெழுந்து மகிமை அடைஞ்சிடும். அனைவரும் இந்த வெள்ளையாடி செம்மறியாடை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். உலகத்தில் உள்ள அனைவரும்
என்ன ஆகும் பாருங்க, என்ன ஆகும்? அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அவருடைய சத்தம், அந்த அதான் அந்த வசனத்துக்குரிய ஒரு காரியத்துல எல்லாரையும் கூட்டி அங்க என்ன பண்ணுவார், அங்க பசியா இருக்கிறவங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கறதையும், தாகமா இருப்பதற்கு தாகத்தை தீர்ப்பதற்கும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஆவிக்குரிய நோய்களாக உலகத்துல அங்கங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு பசியோட இருக்கிறாங்கன்னா அது இல்ல. அப்ப இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், படிங்க, தொடர்ந்து வாசிங்க. யோவான் 5:28. 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் வேத குழிகளில் உள்ள அனைவருக்கும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை எப்பொழுது எப்பொழுது நன்மை செய்யணுது? எப்பொழுதுன்னு கேட்கிறேன். திரும்ப படிச்சுட்டு சொல்லுங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இப்ப பாருங்க, பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பாங்கன்னா சத்தியத்தை கேட்டுருவாங்க. கேட்ட பிறகு, சத்தியத்தை கேட்ட பிறகு நல்லா கவனிக்கும். ஆதாம் முதல் உலகம் முடிவு காலத்தில் உள்ள முழு உலகத்தார்களும் எதிர்த்து வந்த பிறகு, எதிர்த்து வந்தாங்கன்னா உயிரடைஞ்சு வந்த பிறகு, உயிரடைஞ்ச பிறகு அப்பொழுது நன்மை செய்தவர்கள் இருக்கு. இது பழசுல சாவறதுக்கு முன்னாடி நன்மை செஞ்சதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த வசனம். இப்படி எல்லாம் நம்ம உற்று நோக்கி பார்த்திருக்கிறோமா? அப்ப இங்க வெள்ளையாடு செம்மறியாடு சொன்னது அவர் சுவிசேஷ யுகத்திலேயோ ஆண்டவர் மரித்து உயிர் தந்த பிறகு இந்த 2000 வருஷ காலத்துல அப்பொழுது இல்லை. முழு ஆதாம் முதல் முடிவு காலம் வரை இறந்து எந்திரிச்ச பிறகு அப்பொழுது நன்மை செய்தவர்கள். புரியுதுங்களா? இறந்த காலத்துல நன்மை செய்தவர்கள் இல்ல. அப்படி நன்மை செய்தவர்கள் எப்படி உயிர்த்தெழுதல் அடைவாங்க? உயிர் அடைவாங்க. அதுக்கப்புறம் தங்களை தகுதிப்படுத்திட்டாங்கன்னா அந்த நன்மையான விஷயத்தை பசியா இருக்கிறவங்களுக்கு பசி. ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யம் உயிரடைஞ்சவனே எல்லாரும் பரிபூர்ண நிலைமைக்குள்ள வந்துட மாட்டாங்க. சரிங்களா? எப்படி இருக்கும்னா, கிழமை வாலிபத்துக்கு திரும்பணுமா, சரிங்களா? முடவன் மானை போட்டு துள்ளணுமா, அது உடனே நடக்காது. இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி மனம் திரும்பின பிறகுதான் அவங்க எல்லாம் வருவாங்களாம் பூரணத்துக்கு. இது நம்ம ஏற்கனவே பாடங்கள் படிச்சிருக்கிறோம், அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப இந்த செம்மறியாடு என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த சிறுமந்தையா இருக்கக்கூடிய லூக்கா 12:32 உள்ள இந்த சிறுமந்தை யாரு? பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுடைய ராஜ்யத்தை உங்களுடைய பிதா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறான்னு சொல்ற அந்த பரலோக ராஜ்யத்தை சபைக்கு கொடுக்கும் பொழுது சபைக்கு ஒரு பசிதாகம் இருக்கும். எது? இந்த உலகத்தையே என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். எப்ப சரி பண்ணணும்? இந்த உலகத்தையே, முழு உலகத்தையே எப்ப சரி பண்ணணுங்க? உயிர் தெழுந்த பிறகு இல்ல, உயிர் அடைஞ்ச பிறகுதான் உயிர் தெழுதல். 2 ஸ்டெப் இருக்கு. உயிர் அடைதல் வேறு, உயிர் தெழுதல் வேறு. சரிங்களா? அப்ப எல்லாரும் பிரேத குழியிலிருந்து எந்திரிச்சுதான் உயிர் தான் அடைஞ்சு வருவாங்க. சரிங்களா? 1 கொரிந்தியர் 15:22 பார்க்கிறோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர் அடைவார்கள் தான் போட்டு உயிர் தெழுதல் அடைவார்கள் சொல்லல. அப்ப எல்லாரும் உயிரடைஞ்சு வந்துருவாங்க. உயிரடைஞ்சு வரும்போது ஒருவேளை 90 வயசுல ஒரு கிழமை சாவறாருன்னா 90 வயசுலதான் எதிர்த்து வருவார். இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு அவர் மனமாறி தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னா வாலிபத்துக்கு வந்துடுவார். ஒருவன் ஆக்சிடென்ட்ல சாகலாம், அவன் செத்த நிலைமையில அப்படியே ரோட்ல கிடந்த மாதிரி இருப்பான். ஆக்சிடென்ட் நிலைமையில உயிர் வந்து இருக்கும். அவனை சரி பண்றதுக்கு மற்றவர்கள் ராஜ்யம் வந்துருச்சு, அவரை கொண்டு போய் சரி பண்றதுக்கு வாங்கப்பா தூக்கணுமா, அப்படி தூக்குற பொறுப்பு தான் செம்மறியாடு. தூக்கிட்டு ஆஸ்பத்திரியில வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த ஆஸ்பத்திரியில வைக்கிறது முக்கிய திட்டம் அல்ல. சத்தியத்தை நீ உயிர் எந்திரிச்சு வந்தது யாருனால தெரியுமா? பெரியார் சொல்லுவாரு, நான் கடவுள் சொன்னேன்டா, உங்க முட்டாள்தனத்தினால சொன்னேன்டா. என்னை இப்ப உயிரோட எழுப்பினவர் யார் தெரியுமா? என்ன உயிரோட எழுப்பினவர் யார் தெரியுமா? பெரியார் சொல்லுவாரு. புரியுதுங்களா? பிரேத குழியில் உள்ள அனைவரும் எதிர்க்க வச்சதுல என்னையே உங்களோட சேர்த்து எச்சரிக்கை வச்சிருக்கிறார் ஐயா. புரியல? அது விடுங்க, அதை விடுங்க. ஆனா அந்த சீர்திருத்தத்தினால் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்குங்கிறத மட்டும் கவனிங்க. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சொல்றேன், அதுக்காக சொல்ல வர்றேன். கடவுள் இல்லைன்னு சொன்னாலே எதிர்த்து நிப்பாப்புல. எதிர்த்து நான் உயிரோட வந்ததே அந்த பார்ப்பா பிரேத குழியிலேருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு எதிர்த்து நிக்கிறேன். அப்படி எந்திரிச்சு நிற்கும் போதுதான் பெரியாரு அப்பயே கடவுள் இல்லைன்னு சொல்லும் போதே அவ்வளவு நன்மை செஞ்சாரு வைராக்கியமா.
கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத போதே அவ்வளவு வைராக்கியமா வேலை செஞ்சவர், கடவுள் ஒருவர் இருக்கிறாருங்கிறது உறுதியா தெரிஞ்சு தான் உயிரடைஞ்சதே உண்மை கடவுள்னால அப்படின்னு எவ்வளவு வேலை பார்ப்பாருன்னு நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு அவர் ஊழியம் பண்ணுவார். செம்மறியாட்டு கூட்டத்தில் தலைவனா கூட இருப்பார். அவர் சொல்றேன் ஒரு கருத்துக்காக சொல்றேன், அந்த அளவுக்கு அவர் வேலை பார்ப்பாரு. ஆனா நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு என்ன தெரியுங்களா, அந்த நேரத்துல இதெல்லாம் கிடக்குறாங்களே, நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல இருப்போம். டைரக்டா போய் செத்த ஒரு அடிப்பட்டவனை எந்திரிச்சு அப்படி பவர் கொடுத்து அப்படி பண்ணிட முடியும் நம்மளால. ஒரு புது பூமியை கூட உருவாக்க முடியும், அந்த பவர் கொடுத்துருவாரு நம்மளுக்கு. அப்ப இல்ல, இன்னைக்கு உள்ள மன்னாவில் கூட பார்த்தோம்ல, அப்படியேப்பட்ட ஒரு விஷயத்துக்குரியதுல தாழ்மையா இருக்கக்கூடிய நிலைமையில தான் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருப்போம். நம்ம இப்படி உயர்த்தப்பட்டிருக்கிற நமக்கு ஒரு பசி இருக்கும். என்ன பசி? இது மாதிரிலாம் உலகத்தை எல்லாம் யார்கிட்ட கொண்டாந்து விடணும்? கிறிஸ்து கிட்ட. கிறிஸ்து எல்லாத்தையும் சரி பண்ணி யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? அப்ப அந்த பசி இருக்கும், அந்த தாகம் இருக்கும். யாருக்கு? இந்த சிறுமந்தை, என்னுடைய சிறியவர்களாகி என்னுடைய சகோதரர்கள். இந்த 1,44,000 பேருக்கு ஒரு பசி இருக்குது. நான் ராஜா தான், ஆனா அவங்களுடைய வேலை ஒண்ணு இருக்காங்க. அந்த பசி இருக்குதா, அந்த தாகம் இருக்குதா, அந்த இதெல்லாம் என்னது? உலக ஜனங்கள் எல்லாம் சரி பண்ணி கொண்டாடக்கூடிய வேலையில யாருடைய ஊழியமும் அங்க இருக்கும்? செம்மறியாட்டு கூட்டத்தினுடைய ஊழியமும் இருக்கும். இதுல வெள்ளையாடு மட்டும், செம்மறியாடு ஒன்னா ஒத்துமையா நல்லா போகும், எல்லாம் ஒன்னா செய்யும். வெள்ளாட்டு கூட்டம் பத்தியும் பாத்தீங்கன்னா ஒண்ணு காட்டுல ஒண்ணு நிற்கும், ஒண்ணு மரத்து மேல நிற்கும். பாத்துருக்கீங்களா? வெள்ளாடு ஒரு மலை மேல ஒண்ணு நிற்கும், இங்க கீழே ஒண்ணு நிற்கும், செதறி போயிருக்கும். ஒரு ஒரு ஆயம் இல்ல ஆடு மாதிரி தாந்தோண்டித்தனமா இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வெள்ளையாடு. அதனாலதான் இந்த வெள்ளையாடு செம்மறியாடை பிரிக்கிறாரு. அந்த செம்மறியாடுகளை விட்டுட்டு வெள்ளையாடை பார்த்து சொல்றாரு, நான் பசியா இருந்தாலும் கொடுக்கலன்னு. நீங்க எப்ப பசியா இருந்தீங்க? இந்த இடத்துல என் சிறியவர்களுக்கு சொல்ல மாட்டார் அந்த ஊமை. அங்க போய் படிச்சு பாருங்க. இதுல என் சிறியவர்களுக்கு செஞ்சதெல்லாம் எனக்கே செஞ்சதுன்னு, சபைக்கு செஞ்சதெல்லாம் எனக்கே செஞ்சதுன்னு சொல்லிட்டார். 1,44,000 பேருக்கு செஞ்சது. ஆனா வெள்ளையாடு சொல்றாரு பாருங்க, அப்படியே தொடர்ந்து அந்த ஒரு வசனத்துல படிங்க. வெள்ளையாடுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, படிங்க கடைசியில மத்தேயு 25 படி. அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரம், யாரு? வெள்ளையாட்டு கூட்டமும் அவருக்கு பிரதி உத்தரமா என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்கிறோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உதவி செய்யாது இருந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. படி. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்கள்? பாருங்க, இந்த இடத்துல மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் தான் சொல்றாரு, என் சகோதரர்கள் இந்த இடத்துல சொல்லல. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல மிகவும் சிறியவர்கள்னா உங்க நிலைமையிலும் மோசமான நிலைமையில இந்த பூமியில உயிரிழந்து வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் அங்கங்க இருக்கிறாங்கல்ல. எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ள போதிச்சுக்கிட்டு இருக்கும் போது திமிர்வாதக்காரன 4 பேர் ஓட்ட பிரிச்சுட்டு உள்ளே கிடக்குவாங்க. புரியுதுங்களா? எந்த நம்பிக்கையில இருக்குனாங்க? சரி, அது வெளியில அங்கே ரோட்ல இருக்க வேண்டிய, வரும்போது பாட்டு இருக்க வேண்டியதானே. ஓட்ட பிரிச்சு யாராச்சும் உங்க வீட்டுல அப்படி எல்லாம் பண்ணிட முடியுமா? நீங்க நானும் இன்னொருத்தவங்க வீட்டுல அங்க ஓட்ட பிரிச்சுட்டு உள்ள இறக்க முடியுமாங்க? அப்பனா எப்படி இருந்து சரியாக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால ஓட்ட பிரிச்சுட்டே இறக்குனாங்க. எனக்கு பாய ஒதுக்கிட்டு வீட்டுக்கு வைக்கிட்டான். அந்த வேலையை பார்க்கணும். அன்னைக்கு ஆண்டவர் செஞ்ச அந்த அற்புதம் அதிசயம் எல்லாம் 1000 வருட வெளியரங்கமான ராஜ்யத்துல நடக்கும். ஆண்டவர்கிட்ட கொண்டாடினாதான் சரியாகும் எல்லா விஷயமும். ஆண்டவர்கிட்ட எப்படி கொண்டாடுறது? இந்த சத்தியத்தில் உயிரடைஞ்சதே ஆண்டவரால தான்டா. புரிஞ்சுட்டேவா? ஆஸ்பத்திரிக்கு வா, உனக்கு இன்னும் சரியானதான் சரியாக்கி. காது கேட்கலையே, காதை சரி பண்றதுக்கு பெரிய பெரிய அட்வான்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப இல்ல, இன்னும் ராஜ்ய வெளியரங்கமாவது ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டாந்து சத்தியத்தை தெளிவா கேட்டுட்டு போவா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வர அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் வெள்ளையா செம்மறியாடு. இத அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதா இந்த வெள்ளையாடு. இந்த வெள்ளையாடு யாரு? இந்த உலக ஜனங்களை சொல்ற. சரிங்களா? அன்னைக்கு அப்படி யாரு இருப்பானா? இன்னைக்கு இருக்கிற பணக்காரங்க எல்லாம், இன்னைக்கு இருக்கிற பணக்காரங்க எல்லாம் அன்னைக்கு அப்படிதான் உட்கார்ந்து இருப்பேன். நான் போய் இதெல்லாம் செய்யணுமா?
அவனுக்கு அந்த நிலைமை கூடியதை சாத்தானுக்கு வைக்கப்பட்டதை கொடுத்துருவார். அப்ப என்னுடைய சிறியவர்களாகிய சகோதரங்கிறது தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வெள்ளை செம்மறியாடுகள். ஆனா பக்கத்துல இருக்கிற சகோதரனையும் ஆதாயப்படுத்தாம மற்றவர்களையும் உலக ஜனங்களையே ஆதாயப்படுத்தாம வெள்ளையாடுகள் கொடுத்து இல்லையா, அவர்களை என்ன பண்ணிடுறாரு, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற 2ஆம் மரணத்துக்குள்ளே போயிருங்கன்னா அனுப்பி விட்டுறாரு. சரிங்களா? இப்ப இவ்வாறாக ஊழியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஊழியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணமா ஆதாம் முதல் யோவான் ஸ்நானகன் வரை உள்ள ஊழியர்கள் யாரு? ஆதாம் முதல் யோவான் ஸ்நானகன் வரை உள்ள ஊழியர்கள் யார்? முற்பிதாக்கள் தான். அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வசனத்தை கேட்டு அதுக்குரிய அவங்களால முடிஞ்ச வைராக்கியத்தெல்லாம் காமிச்சதுனால அவர்களே மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல் கூட கொண்டாடுறதுக்கான நீதிமான்களா அவங்க தங்களை வாழும் காலத்திலே நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. அதுக்குரிய ஊழியத்தினுடைய விளைவுதான் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்ல அநேக சாட்சிகள் இருக்கு. இதை 12 அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்கலாம். 11வது அதிகாரம் முழுவதுமே யாரை பத்தி இருக்குது? அப்படி முடிச்சுட்டு 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை பக்கம் 309 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க வானமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடப்படவும். ஓகே. அப்ப இவ்வளவு சாட்சிகள் எது? யோவான் ஸ்நானகன் வரை இருந்த சாட்சிகள் யாரு? பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள். அவர்களுடைய ஊழியம் அங்கே முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய மரணத்தோடு அந்த ஊழியம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே. ஆண்டவருடைய மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பெந்தெகோஸ்தே நாள் முதல்ல ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அது எந்த ஊழியம்? பெந்தெகோஸ்தே நாள் முதல்ல ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அது எந்த ஊழியம்னு கேட்குறேன். நிச்சயமா அந்த சுவிசேஷ ஊழியத்தின் ஊழியக்காரர்களுக்குரிய விஷயத்துல 144,000 தங்களை தகுதிப்படுத்தினார்கள், ஊழியம் செய்தார்கள். அதுக்கப்புறம் திரள் கூட்டத்தாரும் அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா சிறப்பா இந்த பெந்தெகோஸ்தே நாள் முதலாய் இந்த 144,000 பேரா இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாய் உயிர்த்தெழுந்து முடிய போற அந்த 144,000 பேர் முடிகிற வரையும், இந்த சுவிசேஷ யுகம் முடிவு வரையும் இந்த ஊழியத்தில் சிறந்தவர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஊழியத்திற்குரிய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல குணலட்சணத்தையும் தேவ சித்தத்தையும் இது மாதிரி சுவிசேஷ ஊழியத்தையும் 3 விஷயம் இருக்குது. சரிங்களா? அதாவது ஊழியம்னா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது 1. அடுத்தது அந்த சுவிசேஷத்தின் சத்தியத்தின்படி வாழ்வது குணலட்சணம் 2. 3வது அந்த ஊழியத்தை முடிவு வரைந்து நிறைவேற்றி முடிக்கிறதுல நம்ம இன்னைக்கு படிச்சது மாதிரி அதுல பெருமை கொள்ளாமல் அதற்கான பாடுகளையும் அதற்கான சாபங்களையும் அதற்கான துன்பங்களையும் அனுபவித்து முடிச்சோம்னா நம்மளுக்கு அந்த 144,000 பேர் ஆகும். இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்தவர்கள், செய்து முடிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரு? 140,000. இதுல அறகுறையா செய்யறவங்க எத்தனை பேரு? அறகுறையா ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவருக்காக எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தங்களுடைய உடம்புல தங்களுடைய சூழ்நிலைகள்ல தங்களுடைய வாழ்க்கையில சமுதாயத்துல அரசியல்ல நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இதை பின்வாங்குகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களா இருக்கிறவங்க தான் இந்த யாரு? விளக்கு எரியாத குரூப், திரள் கூட்டம், விளக்கு எரியாத குரூப், புத்தி இல்லாதவர். இந்த குரூப் ஒண்ணு இருக்கு. அந்த குரூப்பெல்லாம் விட்டுருவோம். இப்ப அந்த ஊழியத்தில் சிறந்தவர்களா இருந்தவங்களதான் பரிசுத்த தூதர்களாக தேவனுடைய ராஜ்யம் வெளியிறக்கமாகும் போது கிறிஸ்துவோடு கூட இந்த வெள்ளையாடு செம்மறியாடை பிரிக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க கிறிஸ்துவோடு. அது ஃபியூச்சர்ல இப்ப நடந்து கொண்டிருக்கு, நடக்க போகுது, எண்டுல நடக்க போகுது. அது ஒரு ஊழியம். இது என்ன ஊழியம்? இந்த சுவிசேஷம் யாருக்குரிய சுவிசேஷம் சொல்லுங்க? பெந்தெகோஸ்தே நாள் முதலாய் ஆரம்பிக்கப்பட்டு இந்த 144,000 பேர் முடிகிற வரையும் ஒரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழியம் யாருக்கு மட்டும் தெரியுமா? பெந்தெகோஸ்தே நாள் முதலாய் ஆரம்பிக்கப்பட்டு அந்த 144,000 பேர்ல கடைசியால் ரெடியாய்
அந்த மகிமையை அடைவாங்க இல்லையா, அதுவரையும் நடக்கக்கூடிய ஒரு சுவிசேஷ ஊழியம் இருக்கு இல்லையா, அது யாருக்கு அதுக்கான சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் தானே அந்த ஊழியம். சரி, இதுல இதோட பெரிய சுவிசேஷம் ஒண்ணு இருக்குங்க. என்ன தெரியுங்களா? அவருடைய மரணத்தினாலதான் இவ்வளவு விளைவும். வருகையும் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா சத்தியங்களும் இருக்கு. அதுல மிக முக்கியமான சுவிசேஷம் தான் என்ன இருக்கும்? நல்ல செய்தி, நற்செய்தி. இப்ப இந்த நீங்க சொன்ன அந்த அவருடைய பாடுகள், அவர் பிறப்பு, அவர் சுவிசேஷம் சொன்ன சத்தியங்கள், இது மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா, இதை கேட்டவங்க தானே திரள் கூட்டம். திரள் கூட்டமும் கேட்டவங்க தானே. ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல செய்திக்குரிய வாய்ப்பை அவர்கள் பெற்றார்களா? அந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா? முற்பிதாக்கள் அந்த நல்ல செய்தியை பெற்று அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார்களா? அந்த நல்ல செய்திக்கான அந்த வாய்ப்பை அவர்கள் அடைந்தார்களா? முற்பிதாக்கள் இல்ல, அவங்க செய்யல. சரி, திரள் கூட்டம் உடன்படிக்கை செய்வாங்க, பின்வாங்குவாங்கல்ல. அப்பனா அவங்களுக்கான நற்செய்தியை அவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கேட்கிறேன். திரள் கூட்டம் ஒரு நற்செய்தியை கேட்டுட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. அது என்னது? அவருடைய மரணம், பிறந்தது, சுவிசேஷம் சொன்னது, பலிகள் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சது அப்படிங்கிறதோட முடிஞ்சிட்டான்னு கேட்கிறேன். அதை கேட்டது மட்டும் நற்செய்தியான்னு கேட்கிறேன். அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு நற்செய்தி ஒண்ணு இருந்துச்சு. அந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இந்த உலகத்திலே தி பெஸ்ட் நற்செய்தி என்ன தெரியுங்களா? அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைவது. எந்த உயிர்த்தெழுதல்ல? 1,44,000 பேர்ல ஒருத்தரா மாறுறதாங்க பெரிய நற்செய்திய. ஆண்டவருடைய பிறப்பு, மரணம், பலி எல்லாமே நமக்கு மட்டுமா? 1,44,000 பேருக்கு மட்டுமா? திரள் கூட்டத்துக்கு மட்டுமா? முற்பிதாக்களுக்கு மட்டுமா? அது சகல ஜனங்களுக்கான நற்செய்திங்க. அது எல்லாருக்குமான நற்செய்தி. இந்த சுவிசேஷ யுகத்துல பெந்தகோஸ்தே நாள் முதலாய் சபை முடிவு வரையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுங்களா? அந்த நற்செய்தியில நம்மளுக்கு பங்கு இருக்கு. எது? ஆண்டவருடைய பிறப்பு, மரணம், அந்த சத்தியத்தை கேட்டது, உணர்ந்தது, தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொண்டது, 2ஆம் வருகை, இதெல்லாம் நம்மளுக்கு அறிவு வந்துருச்சு. இப்ப அந்த ஆவியை கொடுத்துட்டாரு. அது போதுமான்னு கேட்கிறேன். அது போதுமா? அப்படி கேட்டீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் நம்மளை காட்டிலும் ரொம்ப பெரிய அறிவுல இருக்கிறாங்க இந்த விஷயத்துல. சரிங்களா? அது போதுமான்னு கேட்கிறேன். அது நல்ல செய்தி. அதற்குரிய பாக்கியவான்களாகிறவங்க யாரு? யாரு? 1,44,000. அதற்கான ஊழியம் பண்ணணும். இந்த ஒரு ஊழியம் இருக்கு. முதல் ஊழியம் என்னது? ஆதியாகமம் முதல் யோவான் ஸ்நானன் வரை ஒரு ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க. அது முற்பிதாக்கள், பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள். பெந்தகோஸ்தே நாள் முதலாய் ஒரு ஊழியர் ஸ்டார்ட் ஆனிச்சு. அது எப்ப முடியும்? அது எப்ப முடியும்? ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருஷத்துக்கு தான் ஆரம்பிச்சாச்சு. 1,44,000 பேருடைய கடைசி ஆளுடைய அந்த மகிமை அடைதல். இப்ப நம்மளாம் அதுக்கு தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம திரள் கூட்டத்துக்கு ஓடுறோம் சொல்லுங்க, இல்ல உலக ரட்சிப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க. எதுக்கு ஓடுறோம்? இப்ப நம்ம எதுக்காக இந்த சத்தியத்தை கேட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க? எதற்காக இந்த கூடுகை? எதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க அதை சொல்லுங்க பாப்போம். எல்லா உலக ஜனங்களோட எதிர்த்து வர்றதுக்கா? பங்கடையணும். அந்த வாய்ப்புக்கான ஊழியம் இருக்குது. இப்ப அதுதான் ஊழியம். இப்ப நம்மளுடைய ஒரே ஊழியம் இப்ப என்னன்னா, இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல உள்ள நம்மள் அல்லது வேற யாராச்சும் வெளியில உள்ளவங்க, சத்தியத்தை கேட்காத வெளியில உள்ளவங்க யாராச்சும் 1,44,000 பேர் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? இதுவரை இந்த சத்தியத்தை கேட்காத 1,44,000 பேர் வெளியில இருப்பாங்களா இல்லையா? அவங்களை இங்க கொண்டாடணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? தனித்துவம் உள்ள ஒரு விஷயத்துல சபையாகவும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செஞ்சு எங்க போயிடணும்? இப்ப அந்த ஊழியம் தான் இப்ப இருக்க ஒழிஞ்சு திரள் கூட்ட ஊழியம் இல்ல, உலக உங்களுக்கு சோறு போடுற ஊழியம் இல்ல. அது நீங்க எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். அது நீங்களே போட வேண்டியதில்லை. இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இலவச சோறு, அம்மா உணவகம், இலவச மருத்துவம், இலவச பேருந்து, என்ன இல்லைன்னு சொல்லுங்க இந்த நாட்டிலே? சாராயம் தான் சேர்த்து கொடுக்குறாங்க. இல்ல அதையும் சேர்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். அப்ப அதை குடிக்கிறாங்கன்னா ஆளுங்க என்ன, எதை மிஞ்சி காசு இருக்கிறதுனால தானே அதுல போய் விழுகுறாங்க.
அப்ப எல்லாமே இருக்குது. நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ஓகே, இதுல நன்மையானதை பிடிச்சிக்கோங்கிற காரியத்துலதான் மிகவும் நன்மையானது இன்னும் இருக்குது. அது என்ன நற்செய்தி? அது ஒரே ஒரு நற்செய்தி. என்னது? இந்த 1,44,000 பேர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு இப்பவும் பெண்டிங்ல இருக்கு. இதுக்கான மட்டும் ஒரு ஊழியம் பண்ணணும். எங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஊழியம் இதாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நீங்களும் நானும் இந்த 1,44,000 பேர்ல ஒருத்தர ஆக போறோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, இதற்காக உயிரோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கையை கொடுத்தவனே நம்மள என்ன பண்ணிருக்கணும்? தேவன் தூக்கி இருக்கணுமா இல்லையா? பரலோகத்துக்கு தூக்கி இருக்கணுமா? ஆண்டவர் 2வது வந்துட்டாரு. எதுக்கு வச்சிருக்கிறார்? நீ என்னுடைய ஊழியத்தை நீ மாமிசத்துல இருந்து நீ தான்ப்பா செய்யணும். இப்ப நம்மளுக்கான ஊழியம் என்னன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன ஊழியம் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லுங்க. நானும் அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் ஒரு மூலையில ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. பொதுவா நம்ம போய் செய்வோம். ஆண்டவருடைய மீட்பு, ஜெபம், இது வந்து பொதுவா எல்லாருமே செய்யறாங்க கிறிஸ்தவர். அதுல விசேஷமா அந்த 100 பேர்ல, அந்த 1000த்துல யாரெல்லாம் அந்த 1,44,000 பேருக்குரிய கேட்கிற காது கேட்டுட்டாங்களா? அதன்படி நடக்கிற வாஞ்சை இருக்கு. நடக்கிறாங்களா? அவங்க முடிவு வரையும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி அந்த உயிர்த்தெழுதலை அடைய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கக்கூடிய இந்த ஊழியம் தான் இப்ப பெண்டிங்ல இருக்குது. இது 2வது ஒரு ஊழியம். சரிங்களா? இதுக்கிடையில ஒரு ஊழியம் இருக்கு. அதாவது முத்திராக்களின் ஊழியத்துக்கும் இந்த 1,44,000 பேருக்குரிய அந்த ஊழியத்திற்கு நடுவுல ஒரு ஊழியம் இருக்கு. அது கடைசியில பார்த்துக்கலாம். 2க்கு நடுவுல ஒரு ஊழியம் இருக்கு. அந்த ஊழியம் இல்லாம வேற எந்த ஊழியமும் இல்லை. சரிங்களா? அடுத்தது 3வது ஒரு ஊழியம் சொன்னோம். அதுதான் இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உள்ள 31ல இருந்து 46 வரையும் இல்ல அந்த ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய போறது யாரு? நம்ம தான் மகிமை அடைஞ்சு போயிருவோம்ல. அப்ப அந்த ஊழியத்தை செய்ய போறது யாரு? செம்மறியாட்டு கூட்டம். அவங்களுக்கு தனியா. அதுதான் ஆண்டவர் யோவான்ல சொல்றாரு, என்னுடைய ஆடுகள்லாம் இந்த இருக்கு, அதை நான் சேர்த்துருவேன். இது இல்லாம இன்னொரு ஆட்டுக்கூட்டம் இருக்குது, அதையும் இந்த தொழுவத்துல கொண்டாந்து விடணும்னு சொல்லுவார். எதுல சொல்லுவார் தெரியுங்களா? யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். சரிங்களா? அந்த ஒரு செம்மறியாட்டு கூட்டத்தையும் எங்க கொண்டாடணும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய ஒரு விஷயத்துல, பூமிக்குரிய ராஜ்யத்துல உலக ஜனங்களையும் கொண்டாடணுங்கிறது அது ஒரு ஆட்டுக்கூட்ட ஊழியம் ஒன்று இருக்குது. அந்த ஊழியத்தை செய்வதற்கு நாம வந்து மேற்பார்வையாளர்கள் தான். கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து மகிமை அடைந்த பிறகு நம்ம எல்லாம் யாரு? மேற்பார்வையாளர்கள். அந்த வேலையை செய்யறவங்க யாரு? செம்மறியாடு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஊழியம். இது எப்ப நடக்க போகுது? இந்த ஊழியம் செம்மறியாட்டுக்குன்னே ஒரு ஊழியம் இருக்கு. அது என்ன எப்ப நடக்க போகுது? பிரேத குழியில் உள்ள அனைவரும் எந்திரிச்சு வருவாங்க. அதுக்கு முன்னாடி யாரு எந்திரிச்சு போயிடணும்? சபை போயிடும். அவங்க ஊழியத்தை முடிச்சுட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்ப மொத்தத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது எத்தனை ஊழியம் இருக்கு சொல்லிருங்க. சொல்லுங்க. அதாவது முழு உலக வரலாற்றுல ஆதி முதல் யோவான் ஸ்நானன் வரையும் பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள், மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளான நீதிமான்களுடைய ஊழியம் ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள் முதலாய் சபை 1,44,000 பேருடைய நிறைவு வரையும் ஒரு ஊழியம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. மற்றதெல்லாம் ஊழியம் இல்லைங்க. அதுதான் சுவிசேஷ ஊழியம். அந்த சுவிசேஷத்துல முக்கியமான சுவிசேஷம் எதுங்க? கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருள் இருக்கு, அவருடைய பிறப்பு இருக்கு, அந்த ரகசியத்தை அறிகிற அறிவு இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் அந்த நற்செய்தியிலே ஸ்பெஷல் நற்செய்தி என்னங்க? அந்த பங்கடைவது. உன்னத அழைப்பின் பங்கு, பரலோக அழைப்பின் பங்கு. அந்த 1,44,000 பேருக்கான ஒரு ஊழியம் இருக்கு. புரியுதுங்களா? இது 2வது ஊழியம். 3வது ஒரு ஊழியம் என்னது? 3வது ஒரு ஊழியம் என்னது? செம்மறியாட்டு கூட்டம். இது எப்ப ஸ்டார்ட் ஆகும்? சபை உயிர்த்தெழுந்த பிறகு உலக ஜனங்கள் மத்தியிலே செம்மறியாட்டு கூட்டம் ஒரு ஊழியம் பண்ணும். வெள்ளாட்டு கூட்டம் அந்த ஊழியத்தை தவிர்த்து விடும். அவைகளுக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறார்? நீங்க 46 படிங்க, 45, 46 படிங்க. மத்தேயு 25ல அந்த ஊழியத்தை செய்யாதவங்களுக்கு, வெள்ளையாடுகளுக்கு என்ன ஒரு தேவன் வச்சிருக்கிறார்? பக்கம் 38, மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 46. எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். 25ல 46, 45 அந்தபடியே
அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அப்ப நீதிமான்களுக்கான உயிர்த்தெழுதல்ல நித்திய ஜீவன் தான். கனமகிமை சாகாமைக்குரிய ஜீவன் யாரு அடைஞ்சிருப்பா? அப்ப இவங்களுக்கு யாரு? இந்த செம்மறியாட்டு கூட்டத்துக்கு தேவன் கொடுக்கிறது எதுங்க? நித்திய ஜீவன். சரிங்களா? படிக்க தொடர்ந்து. சாத்தானுக்கு வச்சிருக்கிறாருன்னு ஒரு வசனம் வருங்க, 45 இல்ல அதுக்கு முன்னாடி சாத்தானுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை உங்களுக்கும் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி வருவாரு வரி வரும். அதுக்கு முன்னாடி பாருங்க இல்லையா? இதுதான் வெள்ளையாட்டு கூட்டத்துக்கு கிடைக்க போற 2ஆம் மரணம். பிரேத குழியில் உள்ளவர்கள்னா உயிரடைஞ்சு வருவாங்க. அப்பொழுது நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை அவர்கள் சரியா செய்யாததுனால இது சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு வைக்கப்பட்டிருக்கிற அதே பேரழிவு யாருக்கு வந்துடும்? வெள்ளாட்டு கூட்டத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த 3 ஊழியம் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 ஊழியத்தையும், அதாவது முற்பிதாக்களுடைய ஊழியம் பார்த்தோம். சுவிசேஷ யுகத்துல 1,44,000 பேரை தயார் பண்ணக்கூடிய அல்லது அதற்கான வாஞ்சை உள்ளவர்களை வாழ்ந்து அதற்குரிய ஓட்டத்தை முடிக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியம் பார்த்தோம். அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும்தான் இப்ப ஊழியம். மற்ற கிறிஸ்தவர்களுக்குரிய ஊழியம் எல்லாம் அது தேவன் கணக்கிலே எடுக்கலைங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். 3வது ஒண்ணு இருக்கு, செம்மறியாட்டு கூட்ட ஊழியம். இல்லைங்களா? இந்த 3 ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஊழியம் நடந்திருந்தாதான் இந்த 3 ஊழியத்தையுமே ஸ்டார்ட் பண்ண முடியும், 3 ஊழியத்தையும் செய்ய முடியும், அல்லது 3 ஊழியத்துக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஊழியத்தை பத்தி ஒரு வசனம் படிக்கலாம். இப்பதான் பாடத்துக்குள்ள வரோம். பார்த்துட்டோம் ஊழியம் என்னென்னங்கிறத பார்த்து தான் இதுல வரையறை பண்ணி தனித்தனியா மிச்சதெல்லாம் தனியா பார்ப்போம். இப்ப நம்மளுடைய சுவிசேஷ யுகம் பெந்தகோஸ்தே நாள் முதலாக 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புல உள்ள இந்த ஊழியத்தை எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிறத அடுத்த ஒரு கூடுகையில நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப நம்ம இந்த 3 ஊழியத்துக்கான ரிசல்ட் இருக்கு இல்லையா? உயிர்த்தெழுதல்ங்கிற ரிசல்ட், முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதல், 1,44,000 உயிர்த்தெழுதல், மற்ற ஏனைய திரள் கூட்டம் மற்றும் எந்த இது பார்க்கிறோம், உலக ஜனங்கள் வெள்ளையாட்டு கூட்டத்தினுடைய அவர்களுடைய தெளிவான ஒரு உயிர்த்தெழுதலினுடைய ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு ஊழியம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். அந்த ஊழியம் தான் மார்க் 10:45. 10:45. ஓகே, படி. இந்த ஊழியம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன். சரிங்களா? அப்ப இந்த ஊழியம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், இத்தனை ஊழியம் நடந்தாலும் நடந்து முடிஞ்சிருந்தாலும் நடக்க போனாலும் யாருமே உயிரடைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. எல்லாரும் உயிரடைஞ்சு வர்றதுக்காக இப்போ ஒரு ஊழியம் பண்ணி இருக்கிறாரு பாருங்க ஒருத்தர். படிக்க பக்கம் 64 மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பு பொருளாக அவருடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஓகே. மனுஷகுமாரன் இந்த பூமியில மனுஷனா வந்ததனுடைய நோக்கமே எல்லாரும் வந்து எனக்கு ஊழியம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வரலையா? இந்த ஊழியங்கிற ஒரு வார்த்தைக்கு டெஃபினேஷன் சகோதரர் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பணிவிடையின் ஊழியம் இல்லையா? அதை தாண்டி ஒரு அந்த ஸ்பெஷல் வேர்டை கொடுக்கணும்னா அடிமையின் வேலை. நல்லா புரிஞ்சுக்கலாம். பணிவிடை வேலை தான். இப்ப டீ கடைக்கு போறோம், பணிவிடைக்கு அந்த பணிவிடைங்கிறது நான் சொல்றக்கூடிய அந்த அடிமையின் வேலையை காட்டிலும் கொஞ்சம் உசந்த நிலைமை. நல்லா புரிஞ்சுங்க, உசந்த நிலைமை பணிவிடைங்கிறது. இப்போ ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட்றதுக்கு இலை போடுவோம், சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சர்விங்லாம் பண்ணுவாங்க, அதுதான் பணிவிடை. ஒருவேளை இலை எடுக்கிறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க, அதுதான் பணிவிடை. ஆனா அதுக்கெல்லாம் எல்லாமே வச்சுக்கோங்க, இதெல்லாம் பணிவிடையில தான் வரும். ஆனா அடிமையின் வேலை, அடிமையின் வேலை இப்படி தட்டு கழுவுறவங்க, சாப்பாடு சட்னி தோசை எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சவங்க, இலைய போட்டவங்க எல்லாம் பண்ணாங்கல்ல, இவங்கெல்லாம் காசுக்கு மாறடிக்கிற குரூப்.
காசு கொடுத்தா இந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா இந்த வசனத்துல வந்த ஊழியர் எப்படி தெரியுங்களா? இந்த ஊழியத்துக்காக என்னத்தை கொடுத்தவர் தெரியுங்களா? சொல்லுங்க. அடிமை. அதுக்காக உயிரையே கொடுக்கிறவன் தான் அடிமை. எந்த ஒரு வேலையும் சாவுற வரையும் செத்தாலும் பரவாயில்ல உயிரை கொடுக்கிற ஒரு ஊழியம் ஒண்ணு இருக்கு, அதான் அடிமையின் வேலை. சரிங்களா? அந்த ஊழியத்தை செஞ்சவன். இதுக்கு டெஃபினேஷன் நிறைய பார்க்கலாம், நம்ம அடுத்த குறுதில் இன்னும் தெளிவா நம்ம போய் பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுற மனுஷகுமாரன் எல்லாரும் வந்து எனக்கு அடிமையின் வேலை பண்ணுங்க, நீ உட்காரு, நீ எந்திரி, நீ அதை செய், நீ இதை செய். அதுக்காக வரல. எதுக்கு வந்தாரு? அதற்காக தன்னுடைய மீட்கும் பொருளாக இந்த உலகம் மனுஷன் எல்லாம் படுகொலியில இருக்கிறான், அவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்காக கொடுத்தாரு. அப்படி கொடுக்கறதுக்காக வரும்பொழுது இந்த படைப்பை படைச்சவரே பிதாவாகிய தேவனால் இந்த முழு உலகத்தையும் படைச்சவர் யாருங்க? ஆண்டவர். அவருடைய படைப்பினுடைய முழு இதுலையும் யாருக்கு பங்கிருக்கு? அவரும் ஒரு சிருஷ்டிகர் தான். பிதா சர்வ சிருஷ்டிகர், கிறிஸ்து அதுல பங்கு வச்சு அவரும் அந்த சிருஷ்டிகருக்குரிய வேலையை செஞ்சவரை காரிக்கிட்டு துப்புறாங்க மூஞ்சில. அப்படி தாங்கிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரனை சொல்லுங்க. நீங்க டீ கடைக்கு போவிய, ஹோட்டலுக்கு போவிய, நர்ஸ் பார்த்திருப்பிய, ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருப்பிய, எங்கெங்கயோ பணிவிடைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ஒரு வேலை கோவத்துல காரிக்கிட்டு மூஞ்சில துப்ப வேணாம், அவர் அப்படின்னு ஒரு ஏதோ தெரியாம கூட பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆள் எப்படி பார்ப்பான் நம்மள? நம்ம ரோட்ல போகும்போது எவனா நீ காரிக்கிட்டு துப்புனா நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த அடிமையின் ஊழியக்காரனுக்கும் பணிவிடைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அடிமை வேலைக்காரன் காரி துப்புனாலும் அப்படியே சரண்டர் ஆகி வேலை பார்க்கணும். பார்த்தாரா இல்லையா? யாராச்சும் இருக்கிறாங்களான்னு சொல்லுங்க. காரிக்கிட்டு துப்பும் போது நான் சாவறதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு தான் உயிரை கொடுக்க வந்திருக்கிறேன், காரிக்கிட்டு துப்பு. சீசர்களை இன்னைக்கு மன்னா புத்தகத்துல பார்த்தோம். பெருமை உள்ளவர்களுக்கு, தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை 1,44,000 பேருக்கு தாங்க அடிக்கப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாம் அளிக்கப்படலை. தாழ்த்துறவங்களை உயர்த்துவார்னு சொல்லி உயர்த்தின அந்த ஒரு கிருபை இந்த 1,44,000 திரள் கூட்டத்துக்கு இல்ல, முற்பிதாக்களுக்கு இல்ல, உலக ஜனங்களுக்கு இல்ல. ஆனா தன்னை பெருமை உள்ளவர்களா நினைக்கிற அந்த ஒரு விஷயத்துல அவங்களை எதிர்த்து நிற்கிறாராம் தேவன். ஆண்டவர் இல்லை, தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அப்ப அதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன பாருங்க. யாராச்சும் ஒத்துக்குவோமா? சீசர்கள் மத்தியில அந்த ராபோஜனம் கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கும் போது யார் பெரியவன்னு பெருமை வந்துருச்சு. யாருக்கு? ஆண்டவருக்கு லெப்ட்ல யார் மினிஸ்டர், ரைட்ல யார் மினிஸ்டர், அப்படிதானே? அப்படிதானங்க? ஆட்சி பொறுப்புல லெப்ட்ல யார் உட்கார்றது, ரைட்ல யார் உட்கார்றது, பெருமை. அதே மைண்ட்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. சரிங்களா? நான் சொல்றது அன்னைக்கு அந்த மைண்ட்ல தான் யார் உட்கார்ந்து இருக்கிறா? இந்த 12 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பெருமை. அவர் என்ன பண்ணாரு? அந்த பெருமையை அப்படியே அடிச்சு நொறுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? இல்ல, அது வந்து அதனுடைய மறைபொருளான ஒரு போதனை. அதுக்கு அவர் ஒண்ணு பண்ணாருங்க. அது இருக்குங்க. இல்ல பாதம் கழுவுனாரு. என்னை ஆண்டவர் சொல்ற, என்ன நீ என்ன சொல்ற? யோவான் 13 யார் பெரியவன்கிற பிரச்சனை வந்துருச்சுங்க. இங்க உடனே துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம், ஆண்டவரே நீங்களா கழுவுறது, என் பாதத்தையா கழுவுறது? உங்களில் அந்த இடத்துலதான் இந்த வசனம் எல்லாம் வரும். நான் உங்களுக்கு ஒரு முன் உதாரணம் வச்சிருக்கிறேன். என்னைய குருங்கிறீங்க, என்னைய ஆண்டவருங்கிறீங்க. நான் உங்களை பாதம் கழுவுனா இல்லையா? நீங்க ஒருவருடைய ஒருவர் பாதத்தை கழுவுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இதெல்லாம் யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம ஊழியத்தை பத்தி பேசலங்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு அடிமையின் வேலை செய்தார். அந்த வசனம் என்ன படிங்க? யோவான் 13 12 11 12.
தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 3 வசனத்தை படி. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் காலை மாத்திரம் கழுவவே இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகியும் எல்லோரும் அல்ல என்றார். 12வது வசனம் படி. அவர்களுடைய காலை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து, இது மட்டும் எக்ஸாம்பிள் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து, இது மாதிரி நிறைய நீங்க செய்யணுங்கிறார். ஒரு மாதிரியில ஒரு எடுத்துக்காட்டு தான் செஞ்சிருக்கிறேன். இது மாதிரி நீங்க நிறைய செய்யணுங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சரிங்களா? அந்த பாக்கியத்துக்குரிய ஒரு ஊழியத்தை தான் பெந்தகோஸ்து நாள் வழியா முதலா ஆரம்பிச்சு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த ஊழியத்தை? அந்த ஊழியத்தை யார்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு? 1,44,000 பேருக்குரிய ஊழியம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. மற்றதெல்லாம் வேஸ்ட், திரள் கூட்டம் வேஸ்ட், இருக்கிற மற்ற ஏனைய ஊழியங்கள்லாம் வேஸ்ட். அதெல்லாம் நீங்க அது பண்ணாமலே மற்றவங்க பண்ணிட்டு போறாங்க. அன்னதானம் இல்லாம இருக்கா ஹிந்துல, கிறிஸ்டின்ல, வேற எங்கேயும் இல்ல? முடியாதவங்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மற்ற கவர்மெண்ட்ல இல்லாம இருக்கா? எல்லா விஷயமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது அவருடைய ராஜ்யத்துல இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்போ ஒரே ஒரு ஊழியம் தாங்க பெண்டிங்ல இருக்கு. இந்த 1,44,000 பேருக்குரிய ஊழியத்தை செய்வதுதான் ஒரு ஊழியம். அதையும் சேர்த்து செய்யணும். இதெல்லாம் உத்தரக்கூடாது. எது உங்களோடு இருக்கக்கூடிய ஏழை, உணவு இல்லாதவர்கள், உண்மையிலே உணவு இல்லாதவர்கள், உண்மையிலே ஒரு நோயாளிகள், இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிற ஐடியாலஜிக்குள்ள இதுல வந்துடாதீங்க. அது கடமை. அது வந்து என்னது? அது உலகத்தான்ல எவன் இருந்தாலும் அதை செய்யணும். நம்ம சகோதரர்கள் சகோதரிகளுக்கு மட்டுமல்ல, விசேஷ விதமா விசுவாச வீட்டாருக்கு இதை செய்யணும். அது வசனம் இருக்கு. ஆனா இந்த விசுவாச வீட்டாருக்கு என்று ஆவிக்குரிய ரீதியில இந்த 1,44,000 பேரை உருவாக்குவதிலும், அந்த 1,44,000 பேர்ல அவர்களுக்குரிய ஊழியத்துல நம்மளுடைய பங்குல அவருடைய பங்குமாக ஒருவருடைய அந்த தாழ்மையை காமிக்கணும். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்துல இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளா தான் 2 எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஆண்டவரை பத்தி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லணும். அவர் எப்படி அடிமையின் ரூபம் எடுத்து வந்து இந்த ஊழியத்தை செஞ்சார் இல்லைங்களா? சர்வ சிருஷ்டிக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு மகிமை பொருந்தினா நம்முடைய ஆண்டவர் இல்லையா? ஆமாவை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து படிங்க. பிலிப்பியர் 2:5. பிலிப்பியர் 2:5 இல்லையா? பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எத்தாச்சா? 200 படிங்க. 5லேருந்து படி. பக்கம் 271. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்கக்கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அதாவது அவருக்கு பிதாவுக்கு நிகரான தன்மையில இருக்கிற ஒரு நம்முடைய ஆண்டவர் இருந்தவர்.
அத எனக்குன்னு உள்ள உரிமைன்னு நினைச்சிட்டு அப்படியே அப்படியே அங்கேயே இருக்கிறாம என்ன பண்ணிட்டாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. பாருங்க, இந்த வேலை தாங்க ஊழியம், அடிமையின் வேலை. அததான் நம்ம மார்க் 10:45 படிச்சோம். அந்த அடிமையின் வேலைக்காக என்ன பண்ணிட்டாருங்க? படிக்க தொடர்ந்து. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அதாவது சிலுவையின் மரணம்னா சாதாரண மரணம் இல்லது. சிலுவையின் மரணம்னா என்ன தெரியுங்களா? உலகத்திலே இருக்கக்கூடிய மரணத்திலே ரொம்ப அவமானமான மரணம், மோசமான அவமானமான மரணம், சரிங்களா? அப்படிப்பட்ட சிலுவை மரணத்தை, அதாவது அடிமையின் ரூபங்கிறது மனுஷனா பிறந்ததே அது அடிமையின் ரூபங்கிற மாதிரி வசனங்கள் சொல்லியிருக்கு. அதுக்கு கீழே அந்த அடிமையின் வேலையா டிகாஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கிரேக்க பதம் அதுல சொல்லும் போது நம்ம மார்க் 10:45 பார்க்கிறோம். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் மற்றவங்களுக்கு செய்யறதுக்காக வந்ததுக்காக மீட்கும் பொருளா தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அடிமையின் ரூபம் எடுத்து மரண வரையும் தான் அந்த ஊழியத்தை அந்த வேலையை செய்தார். சரிங்களா? நான் தொடர்ந்து வாசிங்க. அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே அந்த அளவுக்கு தாழ்த்தினார்கள். எப்படிப்பட்ட ஆளுங்க? நீங்க உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய போஸ்டிங்க சொல்லுங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய உலக போஸ்டிங் இருக்கு இல்லையா? போஸ்டிங்னா அந்த மகிமையான இடம் என்னென்ன இருக்கு இந்த பூமியில சொல்லுங்க. ஒரு 4 சொல்லுங்க. பிரதமர், ஆமாவா இல்லையா? பிரதமர் இந்த பூமியில உள்ள மகிமையான போஸ்டிங் பிரதமர். ஐநாக்கார அதுல உள்ள பொறுப்பு. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கணும் வந்தாது. அப்படிப்பட்ட அந்த மகிமை விட்டுட்டுலாம் இறங்குவாங்களா? அவங்க இறங்குவாங்களா? எவனான்னு சொல்லுங்க. இந்த மகிமையான போஸ்டிங்க இவர் யாருங்க? நம்ம ஆண்டவர் யாருங்க? பிதாவினுடைய செல்ல புள்ள மடியில இருந்து எல்லா படைப்புக்கும் காரண கர்த்தரா இருந்து அவரை இல்லாமல் எதுவுமே உண்டாகலன்னு சொன்னா இந்த படைக்கப்பட்ட படைப்பு காரிக்கிட்டு, இந்த படைக்கப்பட்ட படைப்பை சரி பண்றதுக்கு அவர் காலை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? கழுவிட்டு இருக்கிறார். சாவறதுக்கு முன்னாடி அவருடைய சாவை பத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரா? இது சீசர்கள் இப்படி பெருமையா இருக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பெருமையை அப்படியே அடிச்சு நொறுக்கி கீழே வைக்கிறதுக்கு இவர் காலை கழுவிட்டு இருக்கிறார். நீ குருன்னு சொல்ற, என்ன போதகர் சொல்ற, என்ன ஆண்டவர் சொல்ற, நான் என்ன பண்றேன்னு பாத்தியா? இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எக்ஸ்ட்ரீமா போய் அவருக்கு எதிரியா இருக்க அத்தனை பேருக்குமே தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணமாகிய அந்த மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினான். அதனால பிதா என்ன பண்ணாரு? படிங்க அப்படியே. ஓகே, இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டுங்க. அப்படியே கொண்டாங்க நமக்கு. இப்ப பெந்தகோஸ்தை நாள் முதலாய் எதுவரை இந்த பெண்டிங் இருக்கு? இந்த ஊழியம் பெந்தகோஸ்தை நாள் முதலாய் எதுவரை இருக்கு? இந்த 144,000 பேருக்கான ஊழியம் இருக்கு இல்லையா? இப்ப அவரை போல சிந்தை உள்ளவர்களா அவரை மாதிரி மைண்ட்ல வராம நீங்க இந்த அளவுக்குலாம் ஆண்டவரை போல தாழ்த்தாம நீங்க உயர்த்தப்படுவீங்களான்னு நினைச்சு பாருங்க. நம்மளுக்குள்ள என்னென்ன வகையான பெருமை இருக்குன்னு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்துக்கணும். அதெல்லாம் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு மண்ணா வாட்சம் இல்லையா? அதை வாட்சி கூட நீங்க அதுக்கப்புறம் போய் பாருங்க. ஆகவே இப்ப நம்ம அந்த ஊழியத்தின் தன்மையை புரிஞ்சிருக்கிறோம் நான் நினைக்கிறேன். இதுல இந்த பெந்தகோஸ்தை நாள் முதல்ல இந்த 144,000 பேருக்குரிய அந்த ஒரு ஊழியத்தை தெளிவா நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட ஊழியம் இருக்கு, அதை எப்படி செய்யணும், எப்படி அந்த ஊழியத்தை ஏற்பாடு பண்ணணும், அந்த ஊழியத்தை எப்படி நீங்க பெற்றுக்கொண்டீர்களான்னு அதை எப்படி செய்யணும், என்னென்ன வகையான ஊழியங்கள் இருக்கு, எப்படி எல்லாம் செய்யலாம், சகோதரனுக்கு எப்படிப்பட்ட ஊழியம் இருக்கு, சகோதரிக்கு எப்படிப்பட்ட ஊழியம் இருக்கு, இதெல்லாம் எப்படி வரையறுத்து இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் எப்படி நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இதுவரை எப்படி இருக்கிறோம், இனிமே நம்ம எப்படி இந்த ஊழியத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கூடுகையில பார்க்கணும். இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? ஊழியம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை மட்டும் பார்த்தோம், எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுல அடிமையின் வேலை தான். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சு முடிக்கலாம்.
தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இந்த இடத்துல நல்ல வேலையை விரும்புகிறான்னு போட்டிருக்கு இல்லையா? ஒரிஜினல் கிரேக்க பதத்துல டிக்கனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டிகோன் அப்படின்னு அடிமையின் வேலையை விரும்புகிறான். இந்த வேலையை பத்தி நம்ம அடுத்த கூடுகையில பார்க்கலாம். இந்த ஊழியம் யாருக்கு? 1,44,000 பேர் ஆக போறவங்களுக்கும் ஆகிறவங்களுக்குமான ஊழியம் நாம் பெற்றிருக்கிறோமா? அதை பெற்றதை அதன்படி செய்யறோமா? இல்லை செய்யாம இருந்தோம்னா நம்ம என்னென்ன ஊழியம் செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி அந்த ஊழியர்களை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி அந்த ஊழியத்திற்குரிய ஓட்டத்தை முடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கூடுகையில பார்க்கலாம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.